ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கான்பன் விஷுவலைசிங் ஒர்க் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. ஓகேங்களா? இது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு ஃப்ரேம் ஒர்க்குங்க. இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஒர்க் ஃப்ளோவில் இருக்கக்கூடிய ஜாஸ் எல்லாத்தையுமே வந்து என்னது ரெடியூஸ் பண்ணிட்டு அதில் ஒரு கிறிஸ்டல் கிளியரிட்டி, அதாவது கிளாரிட்டியை வந்து கிரியேட் பண்றதுக்கு இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட வந்து ஒர்க் ஃப்ளோ ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும், ரொம்ப ஹார்டா இருக்கும். என்ன ப்ராசஸ் நடக்குது, நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணணும், எதுவுமே நமக்கு வந்து தெரியாது. அப்போ இந்த கான்பனை நம்ம வந்து எஃபெக்டிவா ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இப்போ டஸ் யுவர் டீம் ஒர்க் ஃப்ளோ ஃபீல் லைக் திஸ்? இப்போ நம்மளோட என்னது ப்ரொடக்ஷன் ஏரியாஸ்ல லைக் பார்த்து எப்படின்னா நீங்க இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? அங்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஹிடன் ஒர்க் நிறைய இருக்கும், மறைமுகமான ஒரு வேலை நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அன்கிளியர் ப்ரியாரிட்டிஸ். நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னே பாத்தியப்ப நமக்கு தெரியாம போயிடும். ஓகேங்களா? இன்னொன்னு பாத்தியப்பனா சர்ப்ரைஸ் பாட்டில் லக். ஏன்னா அந்த பாட்டில் லக் தான் ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இஷ்யூவே. அதாவது பாட்டில் லக் பாத்தீங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரொடக்டிவிட்டி சஃபரை நம்ம என்ன பண்ண ரெடியூஸ் பண்ணணும். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னா கான்பன். நீங்க அந்த கான்பன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை நீங்க எஃபெக்டிவா உங்களோட ஒர்க் பிளேஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ there is a way to see and manage work டிஃப்ரெண்ட்லி. இந்த நீங்க கான்பனை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ஒர்க் பிளேஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். பிளஸ் அவுட்புட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த கான்பன் அப்படின்னா என்ன? கார்டு சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விஷுவல் சிஸ்டம். இங்க பாருங்க, கான்பன் இஸ் எ விஷுவல் சிஸ்டம் ஃபார் மேனேஜிங் ஒர்க் அஸ் இட் மூவ்ஸ் த்ரூ ஏ ப்ராசஸ் ஸ்டார்டிங் டு எண்டு. நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணணும், என்ன முடிக்கணும், எல்லாத்தையுமே ஒரு தெளிவா இருக்கும். ஓகேங்களா? இந்த நீங்க கான்பனை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வேர்ட் இஸ் இன் ப்ராக்ரஸ். எது ப்ராக்ரஸ்ல இருக்கு, எது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கறத ஈஸியா உங்களால என்ன பண்ணலாம்னா தெரிஞ்சுக்கலாம். இப்ப பிஃபோர் பாருங்க, இதுல ஏதாவது கிறிஸ்டல் கிளாரிட்டி இருக்கா? எதுவுமே இருக்காது. நம்ம என்ன ஃப்ளோ எதுவுமே தெரியாது. பட் இங்க பாருங்க, என்ன ஃப்ளோ பாதி எப்பனா என்ன பெண்டிங் எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியுதுன்னா ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணி பார்க்க முடியுது. அதுக்கு தான் இந்த கான்பன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டமோட ஒரு மெயின் கான்செப்ட்டுங்க. ஓகேங்களா? இந்த பிரின்சிபல் வந்து எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா எஃபிஷியன்சி எஃபிஷியன்சி வந்து என்னது இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சரி. இந்த கான்பன்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்னன்னா மேக் த என்டையர் ஒர்க் ஃப்ளோ விசிபிள். நீங்க இந்த மாதிரி ஒரு போர்டை வந்து ரெடி பண்ணுங்க. விஷுவல் போர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களோட ஒர்க் பிளேஸ்ல நீங்க ஒரு ஒர்க் பிளேஸ்ல என்ன பண்ணுங்கன்னா டு டூ இன் ப்ராக்ரஸ் டன். ஒரு ஒயிட் கலர்ல ஒரு போர்டு ரெடி பண்ணிக்கோங்க. டு டூ நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணணும். ஓகேங்களா? எது பாத்தீங்க அப்படின்னா இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு போர்டு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த போர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே எல்லா டைம்லயுமே நம்ம என்ன பண்ணணும், எதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, என்ன பினிஷ் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாருமே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த போர்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? த கான்பன் போர்டு இஸ் த ஹார்ட் ஆஃப் த சிஸ்டம். ஒரு சிஸ்டமோட பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட்டே வந்து இந்த கான்பன் போர்டு தான். இது மூலியமா ஒரு சென்ட்ரலைஸ்டா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்குமே அதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஈஸியா நீங்க வந்து சொல்லலாம். ஓகேங்களா? நீங்க மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த விஷுவல் போர்டு ரொம்ப முக்கியம். செகண்ட் ஒன், ரெப்ரசன்ட் எவ்ரி டாஸ்க் அஸ் ஏ கார்டு. அதாவது எல்லா டாஸ்க்குக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா வந்து ஒரு கார்டை கிரியேட் பண்ணணும். அந்த கார்டு எதுக்காக அப்படின்னா இன்ஃபர்மேஷன். அந்த கார்டுல இப்ப இங்க பாருங்க டு டூ, இதெல்லாம் வந்து கார்டு. இப்போ ஒவ்வொரு கார்டு இருக்கு, ஒவ்வொரு கார்டுலயுமே என்ன டாஸ்க் டெஸ்கிரிப்ஷன் என்ன, அதோட ஓனர் யாரு, பிளஸ் பாத்தீங்கன்னா டெட்லைன் என்ன, ப்ரியாரிட்டி, இது எல்லாத்தையுமே இந்த டூ டூல ஒரு டாஸ்க் அந்த கார்டை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எஃபெக்டிவா கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி எஃபெக்டிவா கிரியேட் பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து மத்தவங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ இந்த கார்டை வந்து எடுக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுமா வேணாமா, இல்ல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா இல்ல செகண்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கறத அந்த கார்டை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். டெட்லைன் எந்த டைமுக்குள்ள அதை முடிக்கணும். அப்போ அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாத்தீங்களா? ஓகே, அதான் இந்த பிரின்சிபல் 2. சரி, இந்த பிரின்சிபல் 3 என்ன? ஸ்டாப் ஸ்டார்டிங்.
ஸ்டார்ட் ஃபினிஷிங். என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் மதியாப்பனம் பண்ணிட்டே இருப்பாங்க. பிளஸ் இன் ப்ராக்ரஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஒன்னு ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து என்னது, இதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்னு ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகாதுன்னா டபிள்யூஐபி இன்க்ரீஸ் ஆகாது. டபிள்யூஐபி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நமக்கு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். நம்மளால வந்து ஆன் டைம் எஃபிஷியன்ஸா ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்போ நம்ம மெயினா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்டார்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணணும், பிளஸ் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணணும். ஸ்டார்டிங், ஸ்டார்ட், ஃபினிஷிங். இப்போ ஆடினோ ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதை ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணணும். ஒரு ப்ராசஸ் எடுத்திருப்போம், அதை ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக டபிள்யூபியோட லிமிட்டை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். டபிள்யூபியோட லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போனுச்சுன்னா அது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இப்போ டபிள்யூஐபி லிமிட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணும்போது ஒர்க் ஃப்ளோ நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அப்படி இந்த பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிரின்சிபல் 4 என்னன்னா லெட் ஒர்க் பி புல்டு நாட் புஷ்டு. எப்போதுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா புஷ் பண்ணக்கூடாது, புல் பண்ணும். ஓகேங்களா? நீங்க ஒன்று முடிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, நீ கான்வென்ட் சிஸ்டம் என்ன பண்ணுது, நியூ ஒர்க் இஸ் புல்டு இன்டு தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஒன்லி வென் தேர் இஸ் அவைலபிள் கெப்பாசிட்டி. கெப்பாசிட்டி அவைலபிளா இருக்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது புல் பண்ணுது. நம்ம வந்து இதை பண்ணுன்னு புஷ் பண்ணக்கூடாது. கெப்பாசிட்டியே இருக்காது, நம்ம என்ன பண்ணுவோம், புஷ் பண்ணிட்டே இருப்போம். அந்த மாதிரி புஷ் பண்ணக்கூடாது. நம்ம கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து புல் பண்ணணும். ஓகே, அப்போ புல் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி புல் சிஸ்டத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது பாட்டில் லெக்கை வந்து அவாய்ட் பண்ணலாம். நம்ம ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கும். ஓகேங்களா? அவுட்புட் வந்து நமக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து எவால்வ் த்ரோ கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டே இருக்குங்க. எப்போ கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க பாருங்க, டு டூ பண்றோம், இன் ப்ராக்ரஸ். இன் ப்ராக்ரஸ் நடக்கும்போது அதுல கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இன் ப்ராக்ரஸ்ல எப்படி கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும்? இன் ப்ராக்ரஸ் அப்போதான் நம்ம எந்த இடத்த பார்த்தீங்கன்னா பாட்டில் நெக்ஸ் வருது, பிளஸ் பாத்தி அப்படின்னா ஃப்ளோ எங்கன்னு ரெடியூஸ் ஆகுது, எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அந்த இடத்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும்போது நம்மளால பாத்தி அப்படின்னா டைம் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த சைக்கிள் டைம் கூட பாத்தி அப்படின்றது டேஸை நம்ம வந்து என்னது கம்மி பண்ணலாம். பிளஸ் பாத்தி அப்படின்றது ஈஸியா ஆன் டைமுக்குள்ள கஸ்டமருக்கு டைமுக்குள்ள அந்த ப்ராடக்ட்டை நம்மளால வந்து கஸ்டமர் கொடுக்க முடியும். ஓகே, இந்த கான்பனோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிடன் ஒர்க் அண்ட் பாட்டில் நெக்ஸ் இதெல்லாம் இருக்குங்க. இங்க பாருங்க, ஏன்னா நீங்க வந்து ஃபாலோ பண்ணலைங்க அப்படின்னா இந்த மாதிரி சார்ஸ் நிறைய இருக்கும். ஹிடன் ஒர்க் இருக்கும், பாட்டில் நெக் இருக்கும். இதை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கான்பன் ஃபாலோ பண்ணீங்கன்னா டு டூ நம்ம என்ன பண்ணணும். ஓகேங்களா? இன் ப்ராக்ரஸ் என்ன நடந்துகிட்டு இருக்கு, அடுத்தது டன் எது முடிஞ்சிருக்கு, ஒரு தெளிவா இருக்குமா, ஒரு ஃப்ளோ வந்து ரொம்ப விசிபிளா இருக்கும், ஒரு டெலிவரியே வந்து ரொம்ப ப்ரிடிக்டபிளா இருக்கும். ஓகேங்களா? ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெளிவா தெரிஞ்சிடும். எது நடந்துகிட்டு இருக்கு, நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும்போது உங்களால ஒர்க் வந்து ஹாப்பியா பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த கான்பனோட மெயின் பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி மெயினா இன்க்ரீஸ் ஆகுங்க. எல்லாத்துக்குமே என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணணும், நம்ம என்ன முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு விசிபிலிட்டி கிளியர் ஆகும். ரொம்ப பெட்டரான ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே போல ஒரு டீமோட கொலாபரேஷன் பாத்தி அப்படின்னா ரொம்ப பெட்டரா இருக்குங்க. பாட்டில் நெக் வந்து கண்டிப்பா ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? இன்னொன்னு பாத்தி அப்படின்னா ஃபாஸ்டர் டெலிவரி. அடுத்தது ஃபிளெக்சிபிள் அண்ட் ஈஸி டு அடாப்ட். நம்ம வந்து பாத்தி அப்படின்னா ஈஸியா வந்து அடாப்ட் பண்ணிப்போம், ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஓகே, கான்பன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ போர்டு. இது வந்து ஒரு போர்டு கிடையாது. நீங்க வந்து ஒரு போர்டு டு டூ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் டன், இது நாட் அ போர்டு, இட் இஸ் அ மைண்ட் செட். இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட ஒரு அல்டிமேட்டான பாத்தி அப்படின்னா ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. ஓகேங்களா? ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், டீம் ஒர்க் இருக்கும், பிளஸ் பாத்தி அப்படின்னா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும், கஸ்டமர் ஹாப்பி ஆவாங்க, நிறைய கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க இந்த கான்பனை வந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, பாய்.